எடுத்து இது தயிரில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்ட பிறகு நல்லா ஊறின 1 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் மிக்சியில் நைஸாக அடிச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் தாளிச்சுட்டு அதில் வந்து சிக்கனையும் வதக்கிட்டு நம்ம அரைச்ச விழுது வெங்காயம் இது புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வேக போட்டுட்ருக்கேன். வெந்த பிறகு என்ன செய்ய போகிறேன், சுக்காவை ஆன பிறகு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா புதினா சிக்கன் கபாப் செஞ்சு காட்டும்போது பாருங்கள். இப்போ வந்து வேக வச்ச சிக்கன் கிரேவியோட அந்த இது எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சூப்பரான சிக்கன் கபாப். புதினா மசாலா கிரேவியோட வெந்ததை எடுத்து எண்ணெயில் வறுத்து கபாபாக எடுத்து காட்டியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா கிரேவியோட சிக்கன் வெந்ததே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து கபாப் மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்ததுனால இன்னும் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்குது. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.